பாடல் காட்சிகள் வந்து உருவாக்கத்துக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிடுறாங்க. பட் நம்ம ஒரு ஐடியாவாக வந்து வேற மாதிரி நீங்கள் இது பண்ணுவீங்க இல்லையா? அப்படி தீராத விளையாட்டு பிள்ளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். இல்லை பாடல் வந்து அது ஒரு டைரக்ஷனில் போகுமா பாடல்கள் எப்பயுமே எல்லா படத்துலையுமே. அதாவது அன்லெஸ் அது வந்து கதையோட சேர்ந்த ஒரு இதுவாக இல்லாமல் சாங் அப்படின்னு போயிட்டோம்னாலே சாங் ஒரு 3 டைரக்ஷன் எடுக்கும். முதல்ல இயக்குனர் மியூசிக் டைரக்டர் சொல்லும் போது ஒரு விதமாக வாங்கியிருப்பார். இந்த சாங் இங்கே வந்து சினிமாட்டோகிராஃபர் கூட உட்காந்து பேசும்போது அது ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் மாறும். இது இந்த ஃபோக் மாதிரி இருக்கு, நம்ம இப்படி போகலாமா அப்படின்ட்டு. ஸோ இவங்க எல்லாம் பேசி முடிச்சு என்கிட்ட வரும்போது நான் கேட்டுருவோம், 3 பேருக்கு என்ன ஆசை இருக்கு அதை நான் ரெடி பண்ணி தரேன், நான் சப்போர்ட் சர்வீஸ் தான். ஸோ இப்போ இந்த ஐடியாவை என்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ நான் இதை ரெடி பண்ணலான்னு போகும்போது 4வது ஒருத்தர் வருவார். யாருன்னா அவர் வந்து நடன இயக்குனர், கோரியோகிராஃபர். ஸோ அவர் வந்து கோரியோகிராஃபர் ஒரு பல ஐடியாஸோட வருவார். கேட்டப்போ இந்த சவுண்ட், ஏன்னா அவங்களுக்கு இது மட்டுமே தொழில், அவங்களுக்கு கேட்டு 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 ஒரு சவுண்டிங்க்கும் ஒரு மூவ் பிளான் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து கேட்பாங்க, மேலே ஹைட்லேருந்து ஒருத்தர் ஓடி வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ இப்போ அவங்களோட கடைசி இன்புட் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு ஷேப்புக்கு வரும். ஸோ இதுதான் சாங்கை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து இத்தனை பேரோட இன்புட்டும் இருக்கும், அதையெல்லாம் கலந்து நம்ம அதில் இருக்க பெட்டர்மெண்ட்டை எடுத்து அவங்க கையில் கொடுக்கணும்.